அப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன்கிட்ட ரூபாயே இல்லாட்டினா கூட அவன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு கருவி அல்ல, ஒரு டிவைஸ் இல்லை ஒரு பொருள் அல்ல. இது நல்மனசாட்சியோடு இணைந்து செயல்படுவது. அப்ப தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன்கிட்ட ரூபாயே இல்லாட்டினா கூட அவன் மேல ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதத்தின் வல்லமை அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் தான் இருக்கு, ஆனால் நம்மகிட்ட மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஸோ ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை தராது, ஆனால் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன்கிட்ட ரூபாயே இல்லாட்டினா கூட அவன் மேலே ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். The blessing it has such a power. இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை மட்டுமல்ல அது பல வழிகளிலே பல காரியங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து ப்ராஸ்பரிட்டி இரும்பு அப்படின்னா ஆசீர்வாதம் வந்து ஒரு மேக்னெட். கடவுள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மீது அந்த மேக்னெட்டை தான் வச்சு அனுப்புகிறார். அந்த மேக்னெட்டை வாங்கிட்டு நீங்கள் போகும்போது போகிற வழியில் இருக்க இரும்பை ஃபுல்லாக அது பாட்டுக்கு என்ன செய்யுது, ஏற்றுக்குது. ஸோ அந்த பவர் ஆஃப் பிளெஸ்ஸிங், how to induce the power of the blessings. அந்த ஆசீர்வாதம் கூட நீங்கள் இந்த விஷயம் அந்த விஷயம் அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. இதெல்லாம் ஐஸ்வர்யம். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தரன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால நான் இந்த வீடை கட்டியிருக்கேன். ஓகேயா? இந்த வீடு கட்டினது என் ஆசீர்வாதம் இல்லை, என் ஆசீர்வாதம் தான் இந்த வீடை கட்டுச்சு. புரிஞ்சுங்க? ஆமீன் சொல்லுங்க. So you must be you need not be connected with the அதனால் நல்மனசாட்சி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் faith போயிட்டு இருக்கும். Be connected with the blessing. அப்ப நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்றார். அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் உன்னை பெருக அப்படின்றார். ஸோ ஆகவே இந்த விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு கருவி அல்ல, ஒரு டிவைஸ் இல்லை ஒரு பொருள் அல்ல. இது நல்மனசாட்சியோடு இணைந்து செயல்படுவது. அவருடைய கச்சைகளையும் உருமாக்களையும் கொண்டு போய் வியாதிப்பட்டவர்கள் மீது, பிசாசு பிடித்தவர்கள் மீது, தருத்திரம் ஒரு பிசாசு தான், போடும்போது அது அவைகளை விட்டு விலகி போனது. இப்போ நான் கேட்குறேன், நான் ஒன்று ஜோமனி உங்கள் கையில் மந்திரிக்கப்பட்ட கர்ச்சீப்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ அவனை பார்த்து நான் காப்பி அடிச்சிருக்கேன்னா, யார் வெளியில் மந்திரம் பண்ணி கொடுக்குறான் இல்லை, அவனை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோமா, இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சே பார்த்து இன்றைக்கி அவன் காப்பி அடிக்கிறான்? நிறையா பேருக்கு யாரை பார்த்து யார் காப்பி அடிக்கிறேன்னு தெரில. அதெல்லாம் சினிமா மாதிரி நாங்கள் காப்பி அடிக்கல, எங்களை பார்த்தா சினிமா காப்பி அடிச்சுட்டு இருக்கிறான். ஏன்? உனக்கும் பைபிள் தெரியல, உன்னை சுற்றி இருக்கவனுக்கும் தெரியல. அதனால் வந்து பிள்ளை இல்லாத வீட்டில் கிழமைன்னு சொல்லி விளையாண்ட கதையாக வந்து நீ 4 வசனத்தை வச்சு இருக்கிறவனை ஏமாற்றிட்டு தெரியுற. ஆனால் பைபிள் படித்தவன் தெளிவாக இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள காப்பி பண்ணலை. அந்த மனசாட்சி உங்களுக்கு இருக்கவே கூடாது. நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதனால் வந்து நீங்கள் போடுறத என்ன பருதம், நீ போடுறத வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க, போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி? ஆமென். அவனை பார்த்தீங்க, எங்களை பார்த்து அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், இதான் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே உடன்படிக்கை பெட்டியா அது ஆலயத்துக்கு வெளியில் ஐயோ தயவுசெய்து என்ன விடுங்க, ஆலயத்துக்கு இருறா. என்ன ஆலயத்துக்கு வெளியில் ஆனாரு? ஆலயம்னா என்ன தெரியும்? சபைனா என்ன தெரியுமா? சபைனா வெளியேன்னு அர்த்தம். வெளியே வந்தவர்கள் எக்லீசியா அப்படின்னா, சபை என்கிற பதத்திற்கு எக்லீசியான்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்றால் வெளியே வந்தவர்கள் அர்த்தம். எந்த சத்தியத்துக்கெல்லாம் பிசாசி எந்திரிச்சு நிற்கிறானோ அங்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்காங்க. நல்லா பாருங்க.
காணிக்கை பற்றி பேசும்போது தலை விரிச்சாடும். ஏன்னா நீங்கள் ஐஸ்வர்யத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அப்புறம் கவலை இல்லாமல் கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க. இல்லாட்டி காசை வச்சு வச்சு உங்களை என்ன செய்யலாம், சர்ச்சுக்கு போக விடாமல் பண்ணலாம், ஒர்ஷிப் பண்ண விடாமல் பண்ணலாம். நீங்கள் 4 பேர் வந்து வேலையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்போ பண்ணலாம், வந்து பணத்தை காட்டியே உங்களை வந்து ஆட்டுக்கு முன்னாடி அப்படியே அந்த இலையை காட்டியே அந்த ஆடை கொண்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பற்றாக்குறையில் இருந்தால் உங்களை வந்து என்ன செய்யலாம், கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு கடவுளோட வேலையை செய்ய விடாமல் பண்ணலாம். நீ ஆஃபரிங் கொடுத்து நீ அறுவடைக்குள்ளே வந்துட்டீன்னா அப்புறம் நீ மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவ. அதனால் அதுக்கு அந்த அந்த மேட்டரை பேசினா எந்திரிச்சிடலாம். டான்ஸு, ஒர்ஷிப்பு, டெலிவரன்ஸு, எதெல்லாம் அவன் எந்திரிச்சு நிற்கிறானோ அதுக்கு பின்னாடி எல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வைத்துக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிணறு வெட்டும்போது பூதம் கிளம்புச்சுன்னா பின்னாடி ஏதோ புதையல் இருக்குது, கையத்தட்டு ஆமான்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நண்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவர்களா இருக்கிறோம். ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பொதுவாக நீதிமான் என்றால் யாருன்றது உங்களுக்கு தெரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோசேப்பு கிட்ட வந்து மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள் திருமணத்துக்கு முன்னாடின்னு சொன்னப்போ அன்றைய கலாச்சாரப்படி யூத மரபின்படி அவளை வந்து பொது இடத்துக்கு இழுத்துட்டு வரணும். இஸ்ரவேலரிலே ஒரு ஸ்திரீ வந்து பாவம் செய்தால் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் பைபிள் இருக்கு. ஆனால் யோசேப்பை பற்றி பைபிள் சொல்லும்போது சொல்லுது, யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியினால். என்ன சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீதிமான்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் முத வருது. கைத்தட்டுங்க, வருது. நீதிமான்னா யாரு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யோசேப்பு பெரிய பெரிய ஆட்கள் தாடி வச்சு அப்படி இப்படி தாடி வச்சிருக்கலாம், வைக்காமல் வந்திருக்கலாம், மீசை வச்சிருக்கலாம், வைக்காமல் வந்திருக்கலாம். ஆனால் பார்க்குற ஒரு கள்ளட்டு தோரணை, ஒரு பழுத்த பழத்தோரணை, பேசும்போது அப்படியே வந்து ஒரு அப்படியே வந்து சாந்தம் ததும்புகிற வார்த்தை, இதெல்லாம் வச்சு நீங்கள் நீதிமான் சொல்லிடவே கூடாது. இல்லை இவர் பார்த்தா வந்து கலோக்கியலாக பேசுகிறாரு, இவர் அநீதிமான் சொல்லிடவே கூடாது. அவருடைய கனிகளினால் அவர்கள் அறிவீர்கள் இருக்கு. அப்போ பைபிள் சொல்லி யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அப்ப யோசேப்பு என்னன்னா, இவளை வந்து ரகசியமா தள்ளிடுவோம், எதுக்குடா ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிடுவோம், டிவோர்ஸ் பண்றத சீக்கிரட்டா பண்ணிடுவோம். யோசேப்பு அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். இப்படிதான் வசனம் இருக்கணும். ஆனா பைபிள் எப்படி எழுது, ஆவியானவர் எப்படி எழுதுறாரு, அவன் நீதிமானா இருந்த கைத்தட்டு. இதனால் அறியப்படுவது என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் மற்றவருடைய தவறுகளை, யார் தவறு இங்க பண்ணல, தவறாவே வச்சுக்குவோம், தவறுகளை ரகசியமாய் தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனே நீதிமான். எவன் ஒருவன் மற்றவருடைய தவறுகளை, தப்பிதங்களை பொது இடத்திற்கு கொண்டு வருகிறானோ அவன் துன்மார்க்கன், துரோகி, பாவி. இப்ப இதை மனசுல வச்சுக்கணும். அப்ப அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், நீதிமான்னா இயேசு சொன்னார், உன் சகோதரனிடத்திலே ஒரு தவறு கண்டாயானால் நீ என்ன செய்ய வேண்டும், அவனை அழைத்து நீயும் அவனும் தனித்திருக்கையில். இதெல்லாம் நீங்க படிப்பாங்களா பைபிள? படிக்க மாட்டாங்க, அதான் மேட்டரு. பெரிய சார், வயசானவர் சார், படிக்கல, அதான் மேட்டரு. இல்ல கண்ணு திறக்கல. அப்ப நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவனுடைய தப்பிதத்தை அவனுக்கு உணர்த்து. நீ நல்ல மனுஷன், நீ பெரிய மனுஷன், என்ன பண்ணணும், தம்பி உன் டான்ஸ் எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு ஆட முடியல, வயிறு பெருசா, ஏதாச்சும் நீ சொல்லு. தனித்திருக்கையில் அதை அவனுக்கு உணர்த்து. அவன் கேட்காவிட்டால் அப்ப கூட உடனே சோசியல் மீடியாவுக்கு சொல்லல, அப்ப வந்து 2 பேர் 3 பேர் உட்கார வச்சு பேசு. அதுக்கப்புறம் கூட உன் கூட இருக்கிற அந்த சபைக்கு புது இடத்துக்கு வரவே இல்லை பாருங்க, அப்பவும் மாட்டேன்ட்டானா விட்டு. பக்கத்து வீட்டுக்காரு, அவரை பத்தி நான் இப்படி விமர்சனம் பண்ண முடியுமா? ஒன்னே முடியும். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நீதிமான் என்பவன் மற்றவர்களை அவமானப்படுத்த மனதில்லாதவன். நான் ஒன்று மட்டும் என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பைபிளில் தலைகளை ஒப்பிக்கிறவனாக இருக்கட்டும், என்னைக்கு ஒரு ஆளை அவமானப்படுத்தணும், பப்ளிக் பிளேஸ் கொண்டு வரணும், அசிங்கப்படுத்தணும் முடிவு எடுத்துட்டா அந்த ஆள் நீதிமானே கிடையாது. அது மீட்டு மூமெண்ட்டில் இருக்கிறவனாலும் சரி, இல்லது யூடியூப் மூமெண்ட்டில் இருக்கிறனாலும் சரி, ஒரு விஷயத்தை வந்து நோக்கம் ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும். நேற்று ஒன்று போயிடுச்சு, இன்னைக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டுறதுனால நேற்று போனது திரும்ப
வராது. ஆனா ஏனோக்கு இவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அவன் நீதிமான் கிடையாது. உங்கள் எதிரி செத்தா கூட அந்த செய்தியை நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. சவுல் என்பவன் மிகப்பெரிய எதிரி. யாருக்கு? தாவீதுக்கு. ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல விரட்டி விரட்டி வேட்டையாடினவன். முதல்ல 2 பாஸ்டர் ஒரு காலத்தில் விரட்டினா எப்படி, அதாவது ஒரு நாயை விரட்டி அப்படியே ஒரு கௌதாரியை, ஒரு ராஜா ஒரு கௌதாரி சாதாரண அதை வந்து அப்படி ஒரு படையோட விரட்டி இருந்த இருக்கும். அப்படி விரட்டியிருக்காங்க தாவீதை. அவன் ஒரு தடவை சொல்றான், என்றாகிலும் ஒரு நாள் இந்த சவுலின் கையில் நான் சாவேண்டான்னு முடிவு எடுத்துட்டான். இப்பேற்பட்ட சவுல் விரட்டி விரட்டி வேட்டையாடின அந்த சவுல் என்ன பண்ணிட்டான்னா பெலிஸ்தியர் கையில் நல்லா செத்துட்டான். ஒருத்தன் வெட்டி தலைய துண்டா எடுத்துட்டான். இன்ஃபேக்ட் அன்னைக்கு தீபாவளி என்ன செஞ்சிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். எல்லாரும் கூட பாருங்க சார், கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு, காலி பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஆனா அவன் சவுலும் யோனத்தானும் செத்ததுக்கு என்ன செஞ்சான், அழுதான். அழுததோடு மட்டுமில்ல, வாசிப்போம், நல்ல வசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை கட்டி புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். நீ டெலிவிஷன் சென்டர்ல யார்கிட்ட இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா சொல்றேன், ஃபியூச்சருக்காக உங்களை பேசிக்கிட்டு இருக்கிறேன். உடனே நம்மளுக்கு சிலுவையில் அழிஞ்சிட்டான் என் மகனே மகன், அப்படிலாம் பேசல. அப்படிலாம் நான் நினைக்கிறதும் கிடையாது. உங்கள் தலைமுடி கூட ஒன்றும் கீழே விழல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க யாரு அப்படின்னு ஒரு பிக்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. அக்கார்டிங் டு மேத்யூ 1:19 19 அவமானப்படுத்த மனது உள்ளவர்கள் எவரும் நீதிமான் கிடையாது, அவர்கள் நரகத்துக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். ரைட். ஏனென்றால் நீதிமான் என்பவன் ரகசியமாய் காரியங்களை செய்கிறவன். ஆமென் சொல்லுங்க. ஓகே, இப்ப தாவீது சொல்றாரு 2 சாமுவேல் 1:17 வாசிங்க. எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாசிங்க. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான், அழுகிறான். ஐயோ, 1000 தான் அவர் என்ன விரட்டட்டுமியா, அவன் ஒரு தேவ மனுஷன், அவர் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். வாசிங்க 19. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. அலங்காரம் யார சொல்றான்? சவுல சொல்றான். இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். கை தட்டு. எப்படி அட்ஜெக்டிவ் கொடுக்குறான் பாருங்க எதிரிக்கு. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். அறிஞர் அண்ணாக்கு இருக்கிற புத்தியில அறவேக்காடு புத்தி கூட உனக்கு எல்லாம் போச்சு. அதான் கேட்கிறேன். அறிஞர் என்ன சொல்றாரு, மல்லிகைனா ஏன் தோட்டத்தில் இருந்தா மட்டும் இல்லடா, மாற்றான் தோட்டத்தில் இருந்தா கூட அந்த மல்லிகைக்கு மனம் உண்டு. அப்படிதான் எதிரிகள் பாட்டு பாடினா கூட அந்த பாட்டுல வந்து காட்ஸ் வேர்ட் இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல, மனமா இருக்குல்ல, பாராட்டு. அந்த பாட்டை வந்து நீ வந்து வொர்ஷிப் பண்ணு. நாங்களாம் பாடலையா உயிரோடு எழுந்தவர் என்ன பஞ்சாயத்தை கூட்டணும். யார் பாடின? எதிரிகள் பாடின, நண்பர்கள் பாடின, அந்த பிரசன்ஸ் நாங்க பாடுறோம்ல. அப்ப இவன் சொல்றான் அலங்காரம், சவுலை பத்தி சொல்றான் அலங்காரம் விழுந்து போயிட்டு. அடுத்து பெலிஸ்தியரின் எதிரிகளின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடி. நல்லா பாருங்க, ஒரு நல்ல மனுஷன், தேவ மனுஷன், ஒரு எதிரி செத்து போனா, அதுவும் அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா, அவனும் வந்து ஒரே யூத கோத்திரத்தானாய் இஸ்ரவேல் கோத்திரத்தானாய் இருந்தால், அவன் சொல்றான் பெலிஸ்தியரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அஸ்கோலின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். அப்படின்னா அதெல்லாம் அந்த ஊர்லாம் எருசலேம்ல இருக்கிற தெரு கிடையாது, இதெல்லாம் எதிரிகள்கிட்ட இருக்குது. அவன் என்ன சொல்றான், 1000 பஞ்சாயத்து இருக்கலாம்டா, வெளியில கொண்டு போக கூடாது. என செத்து போனவன் எதிரியா இருக்கலாம், ஆனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கைத்தட்டு, நல்லா கைத்து, நல்லா கைத்து. ஆமென். புரியுதா? அவன் தான் தாவீது. அப்ப தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள் நாம். சவுல் செத்ததை பெலிஸ்தியர்ட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. சோ இதையெல்லாம் வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர்கள் யார்? இப்படி பேசுறவங்க எல்லாம் யாரு? எப்பேற்பட்ட மனநிலை, என்ன வித்து உள்ள இருக்கு, என்ன மாதிரி ஸ்பிரிட்ல இவங்க மூவ் ஆகுறாங்க, இவங்களை ஊக்குவிக்கிற சோர்ஸ் என்ன, இதை வச்சு நீங்க அமைதியா புரிஞ்சுக்கணும். இல்லையா சொல்லுங்க. ஆனா தாவீதின் திறவுகோலை உங்களுக்கு தருவேன். யாருக்கு? எதிரிகள்
அவன் கிறிஸ்தவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவன் லீகல் லால இருக்கிறான், கிரேஸ்ல இருக்கிறான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை பற்றி போய் புறஜாதிகள் உங்களை கட்டி புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் நான் ஏசினாரு. நிறைவேறுது. ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க அவரை. இன்னைக்கு புறஜாதிகள் ஒப்பு கொடு, நாளைக்கு அதை செய்வாங்க. இவர்கள் யாருன்னா இவங்க வந்து அப்ப இருந்தே, இன்னைக்கு காலையில் பேசணும், மதியம் எடுத்துட்டு வரல இந்த வசனத்தை, 99 எடுத்து ரெஃபரன்ஸ். இந்த வசனத்தை சொல்லி சொன்னேன், சவுல் செத்து போனதை புறஜாதிகளுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கு, அதை பரப்பக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நாள் சொன்னார், புறஜாதிகள்கிட்ட சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவ கூட்டத்தில் தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டார். ஆனால் உள்ளே பேசக்கூடாதுன்றதுக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்குது, அதை விட்டுருவோம். என்ன சொல்ல வரேன் சார், நீங்கள் எதுவும் இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு நெவர், அது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஏகப்பட்ட வசனத்தில் வந்திருக்கிறேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பு. ஜனங்களை போகிற போக்கில் கண்ணை திறந்து விட்டுக்கிட்டே போகணும், கண்டுபிடிக்கணும், கரெக்டாக நீங்கள் பிடிக்கணும். சார், அக்கார்டிங் டு மேத்யூ 1:19 நீதிமான் இருந்தபடினால் யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாது இருந்தான் இருக்கே சார். அவன் வந்து அவமானமே படுத்தாமல் ரகசியமாக மேட்ரு முடிக்கணுன்றதுனால அவனை நீதிமான் பைபிள் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் நீதிமானா அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நாலேஜில் வளர வளர நமக்கு ஒரு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், இது பதறு, இது கோதுமை அப்படின்னு. அந்த தவறை உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் செஞ்சாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. நோ, என் பசங்க கூட 19 வருஷம் கூட இருக்கிறாங்க. என் பசங்க 19 வருஷம் கூட இருக்கிறாங்க. என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஊழியரை பற்றி நான் குறை பேசியிருந்தேன், இன்னைக்கு சொல்லட்டும், இப்போவே இந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு நான் ஊழியத்தை விட்டு போயிடுறேன், சொல்லட்டும், என் கூட இருக்கேன், ஒரு நபரை பற்றி பேசுவேன்னு சொல்லுங்கள். என்னை குறித்து இப்போ சொன்னேன், இன்னைக்கு ஒரு மேட்டர்லாம், இந்த மேட்ரு கூட யாருக்கும் தெரியாது. என்னை பற்றி பிரச்சனை பண்ணவங்களோட வீழ்ச்சியெல்லாம் வந்தப்போ கூட நான் பகிர்ந்துக்க மாட்டேன். சார், சும்மா சுக்கோ முலகோ சுதந்திரம் சும்மா கிடைப்பதற்கு தேவன் அதெல்லாம் பார்க்க மாட்டாராம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஒரு மனுஷன் அன்புல தான் மூவ் ஆகணும். ஸோ நான் கொடுத்த எல்லா கான்ட்ராக்டையும் பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் இருக்காது. அப்படி ஒரு விஷயம் 2 விஷயம் இருந்தால் கூட அதை வேற யாரும் எக்ஸ்போஸ் பண்ணால் கூட அப்படி பண்ணாதீங்கன்னு பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ட்ரூத் கவுண்ட்ராக்டாக தான் இருக்கும். இப்பவும் நான் அதான் சொல்கிறேன். ஒரு நபர் பேரை கூட உங்களுக்கு சொல்லலை. அதாவது இன்னைக்கு வேலை செஞ்ச ஒரு நபரை கூட நான் சொல்லலை. அவர் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஷிப் லீடரா, இல்லை தூத்துக்குடியில் இருக்கிறவரா, இல்லை மெட்ராஸில் இருக்கிறவரா, இல்லை இவங்க வெள்ளஞ்சேன், இல்லை மதுரையில் இருக்கிற பாஸ்டர், இதெல்லாம் நான் பேசவே இல்லை. ஆனால் இவன் பேரையும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் சொல்ல வந்து என்ன, ஒரு மனிதன் இப்படி மூவ் பண்ணும்போது அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் திஸ் இஸ் ரைட் ஆர் ராங், அது தெரிஞ்சால் போதும் நமக்கு. அதுக்கு மேலே நம்ம எது யார் செஞ்சது, எவர் செஞ்சது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவர்கள் வேத வசனத்தின்படி என்ன செய்யலை, மூவ் பண்ணலை. அது வந்து ஒரு கத்துக்குட்டித்தனமான ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே வரவே இருப்பேன். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறதுக்காக 2.5 வருஷம் மாதம் இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது இது வந்து கோடு வேர்டு, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மாதம் இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஸ்வீட் வந்துக்கிட்டே இருக்கு. பிரச்சனைலாம் மறந்து போச்சு, ஆனால் ஸ்வீட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் விட்டு கடவுளோட இருந்தீங்கன்னா, நான் இப்போ எனக்காகலாம் பேசலை, நான் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் கஷ்டப்படுத்தாங்க, அது பண்ணாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுகிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன், நான் வந்து அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் யார் எவர்ன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் அவ்விதமாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். தொடர்ந்து நாம் எதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால், விசுவாசம் என்கிற தலைப்பிலே ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு பேச விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:18-19. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படி நீ அவைகளை முன்னிட்டு, அந்த தீர்க்க தரிசனம்னா உனக்கு தலையில கை வச்சு சொன்னா இல்லப்பா, அதெல்லாம் நிறைவேறனா அதை முன்னிட்டு நீ நல்ல போராட்டம்னு ஒரு போராட்டம் இருக்கு, இந்த போராட்டத்தை நீ பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் கட்டளை அப்படின்னு ஒன்று சொல்றாரு. கட்டளை எல்லாம் சொல்லுங்க. ஆமா, கமாண்ட்மெண்ட், ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளைனா, நீ வாசிங்க, நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. கை தட்டுங்க.
நல்லா கல்லையிலே சொல்லுங்க. இந்த வாரம் டாபிக் விசுவாசமும் நல் மனசாட்சியும். ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசம் மட்டும் உடையவனாய் இரு அப்படின்னு பைபிள் சொல்லல. அவர் சொல்றாரு, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. கையை தட்டு. ஆமென். ஃபேமிலி வேர்டு. விசுவாசத்தோட ஒட்டி பிறந்த ஒரு குழந்தை இருக்கிறது. அதற்கு பெயர் என்ன? நல் மனசாட்சி. ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசத்தோட ஒரு 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 ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் என்ன? நல் மனசாட்சி. இந்த விசுவாசம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த நல் மனசாட்சி போகும். இல்லை இப்படி சொல்லலாம், இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை தானே இது, அதனால் நல் மனசாட்சி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஃபெய்த் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்ப உங்க விசுவாசத்தை நீங்க வளர்க்கணும்னா நீங்க எங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும்? நல் மனசாட்சியை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு ஒரு கருவி அல்ல, ஒரு டிவைஸ் இல்லை ஒரு பொருள் அல்ல. இது நல் மனசாட்சியோடு இணைந்து செயல்படுவது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் என்பது தனியாக செயல்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நல் மனசாட்சி என்பதோடு இணைந்து செயல்படுகிற காரியம். அந்த ரகசியத்தை பவுல் தெரிஞ்சு வச்சிருந்தனால தீமோத்தேயுக்கு அந்த ரகசியத்தை சொல்றான். பவுல் ஐயோ, கமாலியல்கிட்ட பவுல் படிச்சனால பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, பவுல்கிட்ட தீமோத்தேயு படிச்சனால தீமோத்தேயு ஆசீர்வதிக்கப்பட்டவனா நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கமாலியல்கிட்ட படிச்சனால. கமாலியல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ என்கிற மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு இணையானவன் இந்த கமாலியல். நல்ல பேரு. ஆமா, இந்த கமாலியல்ன்ற பேரு ஒரு பிளாட்டோக்கு ஈக்குவலானவன். அவன் அவன்கிட்ட உட்காந்து படிக்கிறன்றது, அவன் ஒரு பெரிய காலேஜை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த காலேஜுக்கு பல பல காரியங்கள் இருக்கு. அந்த நீங்க சீட்டு கிடைக்கணும்னா கல்யாணம் முடிச்சிருக்கணும், பல காரியங்கள் இருக்கு. அதுல ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டை தன்னுடைய நேரடி பார்வையில சொல்லி கொடுப்பானாங்க கமாலியல். அப்படி சூஸ் பண்ணப்பட்ட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் பவுல். இந்த பவுலுடைய படிப்பை சிலர் 11 PhDக்கு சமம்ன்றாங்க. எத்தனை PhD? 11 PhD. ஒரு MA முடிக்கிறதுக்குள்ள கலண்டது. இன்னொரு MA முடிச்சா மான்றாங்க. ஏய், நான் ஒரு MA நின்னுக்கிறேன்டா, மூச்சு முட்டுது. 11 PhDன்றாங்க. பவுல் பேசினார்னா பேசி முடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு முதல் வரியா புரியும். பேதுரு சொல்லிட்டாரு, அவன் சொல்லுகிறது, அவர் பேசுகிறது நாம் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. யாரா நீ? கூட சேர்ந்து தூங்கி காப்பி குடிச்சு எந்திரிச்சோம். அசிங்கமா இல்லையா உனக்கு? உனக்கு தெரியாதத பவுல் சொல்றாரு. 14 வருஷங்களுக்கு முன்பாக 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை நான் அறிவேன் அப்படின்றார். இது பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார் என்று சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு, 14 வருஷங்களுக்கு முன்பாக நான் பேதுருவை சந்தித்தேன்றார். வேறு சில தேவ வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, இந்த 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யாருன்னா பேதுரு தான். பவுல் தன்னை பத்தி சொல்லல. பேதுரு தான் அந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாருன்னு சொல்லி அவன் வாக்கு கட்டாததை கேட்டாரு. சரீரத்தில் இருந்தாரா, சரீரத்து புறமா இருந்தா தெரியாதுன்னு பேதுருவை பற்றி எழுதிட்டு, ஆனால் என்னை பற்றி பேசும்போது நான் என் பலவீனங்களை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு அவர் எழுதுறாரு அந்த சாப்டர். என்ன சொல்ல வரான்னா, 3ஆம் ஆண்டு வரைக்கும் போயிட்டு வந்தவன் இந்த உலகத்துக்கு சொல்லாத மிகப்பெரிய ரகசியங்களை இந்த முதல் வானத்து கூட போகாத பவுல் உட்கார்ந்து பரலோகத்துக்கு ஒருத்தர் விசிட் பண்றனால நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் ஹையர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நினைச்சிடக்கூடாது. 3ஆம் ஆண்டு வரைக்கும் போனவன் சொல்லாத மாபெரும் வெளிப்பாடுகளை, அந்த அனுபவங்கள் பெறாத சாதாரண நாள் கண்ணை மூடிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கிரேஸ். அவனவனுக்கு தேவன் அளித்த விசேஷித்த வரங்கள் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் இன்னொருவனுக்கு வேறு விதமாயும்.
இந்த பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்குறான். தீமோத்தேயு, உன் மேல இருக்கிற அந்த வரத்தை நீ நல்லா அனல் மூட்டி எழுப்பு. நான் உனக்கு சொல்லித்தரவா, ஒரு கட்டளை உனக்கு சொல்றேன். நான் கட்டளையிட்டு சொல்லுகிறதாவது, விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவராய் இரு. ஏன் சார் விசுவாசம் போதாதா? இல்ல மகளே, இன்னைக்கு உன்னால விசுவாசத்தை நீ ஆபரேட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல் மனசாட்சி என்கிற ஒட்டி பிறந்த இன்னொரு குழந்தை உன்னிடத்தில் இல்லை. பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை தீமோத்தேயுக்கு சொல்றான். நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு. நிறைய பேர் இந்த நல் மனசாட்சியை கண்டுக்கிறதே இல்லை. ஃபெய்த்துன்னு போய் டைத்து கூட கொடுக்காம கடைசியில் வெயிட் ஓவர் ஆகின்ற வந்து ஃபெய்த்தை மட்டும் பேசுகிறாங்க. இந்த ஃபெய்த்தை மட்டும் பேசுறதுனால காரியம் ஆகாதுப்பா. நீயோ அப்படின்னா அவனை மாதிரி இல்லை, நீ வேற. நீயோ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இரு. கையை தட்டி கொண்டு அவருக்கு ஆமென். ஏனென்றால் அடுத்த வசனம் போடுங்க, வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, சிலர் வேணாம்யா அப்படின்னு தள்ளிவிட்டு இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சார், தள்ளி விட்டது நல் மனசாட்சி தானே சார்? ஆமா சார், விசுவாசத்தை தள்ளல, அவங்க தள்ளி விட்டது நல் மனசாட்சியை. தள்ளி விட்டனால விசுவாசம் சேதமாயிருச்சு. அம்மாவை தள்ளி விட்டீங்கன்னா பிள்ளை சேதமாயிரும். அப்பனை வேணாம் நீ தள்ளி விட்டீங்கன்னா பிள்ளை சேதமாகும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க? ஆமா. அதனால நீங்க வந்து உங்களுக்கு புருஷனை பிடிக்குதோ இல்லையோ, உங்க பிள்ளைக்கு அப்பான்னு ஒருத்தன் வேணும், இல்ல பிள்ளைக்கு அம்மான்னு ஒன்று வேணும். அந்த ஒரு மனநிலை ஒரு தாயாருக்கு ஒரு தகப்பனுக்கு வேணும். ஏன்னா அதை தள்ளி விட்டா இது சேதமாயிரும். அப்படித்தான் நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு, இப்போ ரெண்டுக்கு இருக்கிற தொடர்பை நான் பேசுவேன். ஏன் இது தள்ளினா இது சேதமாகுதுன்னு உங்களுக்கு பேசுகிறேன். நான் முதல்ல இதை புரிஞ்சுக்க. நல் மனசாட்சினா, இதை பாருப்பா, கர்த்தருக்குள்ளே நான் வந்து நீதிமானாக இருக்கிறேன், கர்த்தரின் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, இவனுடைய வாழ்க்கையில் யாரையும் அழிப்பதற்காக, யாரையும் கஷ்டப்படுத்த, யாரையும் அவமானப்படுத்த, யாரையும் துக்கப்படுத்த, யாரையும் கேவலப்படுத்தக்கூடிய காரியங்களை என் வாழ்க்கையில் நான் செய்ததில்லை என்கிற நல் மனசாட்சி. நல் மனசாட்சியுடையவனாயிரு. எங்க நல் மனசாட்சி இருக்கும் அங்க தைரியம் வரும், அங்க போல்டா அவனை பேசுவான்னு சொன்னேன் பாருங்க. 28 வருடம் ஒரு ஊழியக்காரனை பத்தி என் பசங்கிட்ட நான் பேசின கிடையாது. நான் நல் மனசாட்சியுடையவனாக இருக்கிறேன். அதனால விசுவாசம்ன்ற கப்பல் எனக்கு என்ன ஆகாது? சேதமாகாது. என்ன விசுவாசம்? என்னை தேவன் உயர்த்துவார், என் பேரை பெருமைப்படுத்துவார் என்கிற விசுவாசம் சேதமாகாது. ஏன்னா மற்ற ஊழியர் கொடுத்த காரியங்கள் நல் மனசாட்சியுடையவனாக இருந்திருக்கிறேன். அப்ப நல் மனசாட்சியை தள்ளிவிட்டால் விசுவாசமாகிய கப்பல் சேதமாயிரும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தை சேதப்படுத்த விசுவாசத்து மேல கை வைக்க வேணாம், நல் மனசாட்சி மேல கை வச்சு அதை தள்ளிவிட்டா விசுவாசம்ன்ற கப்பல் சேதமாயிரும். இப்ப நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன். உங்க சேதமான விசுவாச கப்பலை நீங்க மறுபடியும் எடுத்துக்கிட்ட நல் மனசாட்சியை நீங்க மறுபடியும் அணைத்து கொண்டால் விசுவாசமாகிய கப்பல் எழுந்து நிற்கும். ஆமென். தள்ளிவிடப்பட்ட நல் மனசாட்சியை மறுபடியும் தாவி நீங்கள் அணைத்து கொண்டால் விசுவாசமாகிய கப்பல், வீழ்ந்து போன விசுவாசம் மறுபடியும் எழுந்து நிற்கும். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வைப்பதற்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காரியம் விசுவாசம் அல்ல, நல் மனசாட்சி. கரங்களை தட்டி, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னால் விசுவாசத்தை செயல்படுத்த முடியும். உன்னாலே அற்புதங்கள் செய்ய முடியும். உன்னாலே சூரியனை நிறுத்த முடியும். உன்னாலே கிளைமேட்டை மாற்ற முடியும். உன்னாலே கேன்சரை சுகப்படுத்த முடியும். உன்னால உன் குடும்பத்துடைய சூழ்நிலை மாற்ற முடியும். அத்தகைய விசுவாசத்தை தேவன் உனக்குள் கொடுத்து இருக்கிறார். ஆனால் நல் மனசாட்சி இல்லாதபடினாலே, உன்னுடைய மனசாட்சியில் ஒரு சிறிய குறைவும் குற்றம் இருக்கும்போது அந்த விசுவாசம் செயல்படப்பட முடியாமல் இருக்கிறது. அதனால தான் புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த மனசாட்சியை சரி பண்றதுக்கு அவருடைய ரத்தம், நான் நீதிமான் தேவனுடைய கரையத்தினாலே நீ நீதிமான் ஏன் மறுபடி ஆணி அடிச்சு இருதயத்தில் ஏத்துறாங்கன்னா, விசுவாசமாகிய கப்பலை எடுத்து நிறுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்க. எந்த சபையெல்லாம் உங்கள் நல் மனசாட்சியை கெடுப்பதற்காக, உங்களை பற்றி பாவ மனசாட்சியை, குற்ற மனசாட்சியை எந்த சபையெல்லாம் பிரசங்கத்தில் மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்துகிறதோ அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுடைய விசுவாச கப்பல்லாம் எப்படி இருக்கும்? சேதமாய்தான் இருக்கும்.
ஒரே ஒரு கட்டை தான் மறந்துகிட்டு இருக்கு சிலருக்கு, கொடி மட்டும் பறந்துகிட்டு இருக்கு சிலருக்கு. என்னடானா எல்லா கப்பலும் நொறுங்கி கிடக்குன்னா, பேசினவர் ஜனங்களுக்குள்ள நல் மனசாட்சியை கொண்டு வரல, குற்ற மனசாட்சியை கொண்டு வந்திருக்கிறார். நீ செருப்பு போட்டியா, நீ சீரழிஞ்சு போவ. நீ முடி இப்படி வெட்டிருக்கியா, நீ மூழ்கி போவ. அடுத்து நீ சட்டை எப்படி போட்டிருக்கியா, நீ சங்கரம் ஆயிடுவ. நீ பேண்ட் எப்படி போட்டிருக்கியா, நீ பேய் அடிச்சு இப்படியே ஃபுல்லாக எதுகை முனையிலே பேசி உங்களை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்படியே நல்மனசாட்சியை காலி பண்ண உடனே விசுவாசமாய கப்பல் என்ன ஆயிருது, சேதமாயிரு. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்டு பாக்கியம். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய கிரயத்தை, ரத்தத்தை சிந்தினது வேதம் சொல்கிறது, நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்துவதற்காக. மறுபடி உங்கள் எண்ணங்களிலே நல் மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான் என்பதை காத்துக்கொள்ளுங்கள். அதை அறிக்கையிடுகிறதிலே கவனமாயிருங்கள். ஏனென்றால் காலை வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தம் ஒரு நாளும் உங்கள் மனசாட்சியை பூரணப்படுத்தாது. அப்படி பூரணப்படுத்துமே ஆனால் மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரே பலியினாலே அதை செலுத்தி தீர்த்து நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்தினபடினால் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நல் மனசாட்சி உங்களை எவ்வளவு பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் தெரியுமா? குற்ற மனசாட்சி உங்களை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வராது. வீட்டு பாடம் எழுதவில்லை அப்படின்னு ஒருத்தர் எழுப்பி விட்டு சப்புன்னு 2 அரை அரைஞ்சு உட்காந்து ஒழுங்கா பார்ப்போம், நாளையிலேருந்து எழுதிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா உட்காந்து என்ன செய்வான்? அவனை அடிச்சிட்டீங்க, இல்லை அவனை வீட்டுக்கு அனுப்பாமல் அவனை சொல்லியிருக்கீங்க நாளை எழுதிட்டு வரலன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோண்டான்னு சொன்ன நீங்கள். அப்படி வீட்டுக்கு அனுப்பாமல் மன்னிச்சு ஒரு அடியை மட்டும் போட்டு உட்கார வச்சுட்டீங்க. இல்லை வான் பண்ணிட்டு இனிமேல் ஒழுங்கா வீட்டு பணம் செஞ்சுட்டு உட்கார வச்சிட்டீங்க. அவன் என்ன செஞ்சிருவான்? நல்ல வேலைடா அப்படின்ட்டு அவன் அப்புறம் புக்கை திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே முத திறக்கிற மாதிரி அப்படியே நல்ல வழியாக திறந்து இனிமேல் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழட்டான்னு முடிவில் இருந்தான். ஆனால் அவனை கொண்டு போய் வெளியே நில்லு அப்படி நிற்க வச்சுட்டு நீ போடா வீட்டுக்கு கிளம்புன்னு அனுப்பிச்சி விட்டா அவன் என்ன செய்வான்? நேராக ஒரு தேட்டரில் போய் உட்காருவான். ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறது? ஒரு நாள் விட்டுட்டாங்க நம்மளை, நாளைக்கு தான் போகணும். ஒரு படத்தை போடுவோம், வீட்டுக்கு போனால் என்னன்னு கேட்பாங்க. அதனால் ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். படத்தை பார்த்துட்டு போவான். அடுத்த நாள் அம்பாவை கூப்பிட்டு வானா அப்படி அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் எவனாவது ரிச்சா ஓட்டுறவனை கூப்பிட்டு இப்போ தான் படம் எடுத்துருக்காங்க சார், நாங்களாம் அப்போவே பண்ணிட்டோம் சார். இப்போ வெளியே அனுப்பின உடனே இவன் அடுத்தடுத்து வேற மேட்டரை பார்க்குறான். குற்ற மனசாட்சியில் மனுஷனை நீ வைக்க பாவத்தை தொடர்ந்து செய்வான். ஆனால் நல் மனசாட்சியில் அவனை கொண்டு வந்துட்டா அவன் தவறுகளை மன்னிக்கும் போது அவன் செயல்களை நிறுத்த ஆரம்பிக்கிறான். கைதலும் ஒரு ராமன். நீயோ விசுவாசமும். இன்னைக்கு விசுவாசத்தின் ரகசியத்தை உங்களுக்கு பேசுறேன். விசுவாசத்தின் ரகசியம் 1 தீமோத்தேயு 3:9 வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை. விசுவாசத்தின் ரகசியம் எல்லாம் சொல்லுங்க. டைட்டில் இப்படி கூட வைக்கலாம், விசுவாசம் நல்மனசாட்சி வேண்டாம். டைட்டில் விசுவாசத்தின் ரகசியம். ரகசியம் நான் சொல்ல, பைபிளே சொல்லுது. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே கையத்தட்டு. ஆமென். What is the secret of your faith? What is the secret of your faith? அப்படினா good conscience. That is the secret of my faith. Amen. எல்லாம் சொல்லுங்க, good conscience is the secret of my faith. Amen. இந்த good conscience faith establish பண்ணுது. எல்லாம் சொல்லுங்க, good conscience. It establish my faith. So concentrate on nal manasachi, not on viswasam. The more you concentrate on good conscience, the more the faith will be developed and established. So viswasatin ரகசியம் ஒரு இடத்துல நல்ல மனசாட்சி இருக்கீங்க, என்ன வருது? சுத்த மனசாட்சி வருது, இதுல நல் மனசாட்சி. ஸோ நல் மனசாட்சி எல்லாம் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நல்லவன்றத, நீதிமான்றத, உங்க மனசாட்சியை கஷ்டப்படுத்துற மற்றவங்க எதை செஞ்சாலும் அவங்க நல் மனசாட்சி பாதிக்கப்படுறத செய்யாம இருக்கு. நீங்க அதை மெயின்டைன் பண்ண ஃபெய்த் தாறுமாறாகும். என் மகளே,
பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் எல்லாம் விசுவாச வீரர்கள் அல்ல, நல் மனசாட்சி வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த குட் கான்சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். அதனால அவங்களுக்கு ஃபெய்த் லெவல் வந்து என்ன செய்யும், அப்படி நிற்கும். நான் நீதிமான் என்பதிலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால அவங்க ஃபெய்த் அப்படி இருக்கும். இப்போ உடனே உங்க ஃபெய்த்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு வழி, உடனே உங்க ஃபெய்த்தை டெவலப் பண்ணுன்னா நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, அது நிப்பாட்டணும். பிசாசின் வஞ்சனை, அது வஞ்சனை மக்களை குற்ற உணர்ச்சியிலே வச்சிருக்கிறது. அப்போ தான் சார் ஃபெய்த் டெவலப் ஆகாது. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை விசுவாசம் என்பது தேவனுடைய சூப்பர் நேச்சுரலை இந்த பூமிக்குள்ள கொண்டு வரக்கூடிய மாபெரும் சாதனம். Faith is the only medium through which God's supernatural power will be manifested. விசுவாசம் என்கிற மீடியத்தின் வழியாகத்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை, the invisible God's power will become visible. அப்ப எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது இந்த மீடியம். அதனால தான் இந்த மீடியம்ல கை வைக்க பார்க்குறான் பிசாசு. இந்த ஃபெய்த்தை நுறுக்கிட்டோம்னா என்ன நடக்காது, சூப்பர் நேச்சுரல் காடை வந்து அவனும் பார்க்க முடியும், மற்றவனும் பார்க்க முடியும். அப்போ விசுவாசத்தை காலி பண்ணவனு எங்கே கை வைக்கிறான், நல்மன சாட்சியில் கை வைக்கிறான். எப்பெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு வியாதி, உங்கள் குடும்பத்தில் வியாதிப்பட்டவங்க வருத்தப்பட்டவங்க இருக்காங்க, அப்பெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே இந்த வியாதியை சுகப்படுத்தும் என்பது அல்ல, ஆண்டவரின் விசுவாசத்தை உயர்த்தும் என்பதும் அல்ல. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உமக்குள்ளே நான் நீதிமானாய் இருக்கிறேன், உங்க ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். ஓ நான் நீதிமான், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில இப்பொழுது உம்முடைய சாயல் கோப்பாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை மட்டும் ஒரு 4 தடவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுனீங்கன்னா அடுத்த செகண்ட் பூனையா இருந்த நீங்க ஒரு நிமிஷத்துல புலியா மாறுவீங்க, சிங்கமா மாறுவீங்க. உடனே நீ கர்ஜித்து திரும்பிய, என் வீட்டுக்குள்ள நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன் யார்? கரங்களை தட்டி ஆமென். உங்களுக்குள்ள அப்படியே வெள்ளைய பீரிட்டு வெளியே வரும். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், வியாதிக்கு ஜெபிக்காத, நான் நீதிமான் நான் நீதிமான் என்கிற இடத்துக்கு நீ வந்து நின்னா அடிச்சு தகர்த்துரும். நீ வந்து பஞ்சரா போன வண்டியில போயிட்டு நீ இன்னும் ஆள் ஏறுங்க இன்னும் ஆள் ஏறுங்க அப்படின்னு ஜபக்குறிப்பை ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எவ்வளோ ஜபக்குறிப்பை ஏற்றலாம், வண்டி டயர் பஞ்சருப்பா. ஒரு கண்டக்டர் டயரா போன, டிரைவர் பஞ்சரா போன வண்டியில இன்னும் 3 பேர் வாங்க டிக்கெட் கொடுங்க, இன்னும் பீப்னு ஊதிக்கிட்டு இருந்தா அவன் சொல்லுவான், டிக்கெட் எடுத்துட்டோம், எங்க டிக்கெட் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா. எதுக்கு டிக்கெட் எடுத்துருக்கீங்க, மேலே போற டிக்கெட் எடுத்துட்டீங்களா? அந்த மாதிரி என் அன்புக்குரியவர்களே, நீ பயணிகளை ஏற்றுவதில் அல்ல, ஜபக்குறிப்புகளை ஏற்றுவதில் அல்ல, சுகத்துக்கு அல்ல, ஐஸ்வர்யத்துக்கு அல்ல, ஆரோக்கியத்துக்கு அல்ல, இதுக்கெல்லாம் ஜெபிக்கிற நிப்பாட்டிட்டு நான் ஒரு நீதிமான், இயேசுவின் ரத்தம், அதுக்கு மட்டும் நான் நீதிமான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஜெபி. புரிந்து இயேசுவின் ரத்தம். முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் சிந்தனைக்கு. மாற்று வரைக்கும் போனால் முதலாவது ஜெபிக்க வேண்டியது உங்கள் சிந்தனைக்கு. பிரச்சனையில் இருக்கணும், முதலாவது ஜெபிக்க வேண்டியது உங்கள் சிந்தனைக்கு. இருப்பு ஆயுதம் அழுக்கலாய் இருக்க, பிரசங்கி 10:10, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்குமே. அப்ப நீ குற்ற மனசாட்சியோட எதுக்கிட்டு லொடுக்கு லொடுக்கு லொடுக்குன்னு போட்டு நீ வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா 72 மணி நேரம் தேவைப்படும்ல. 72 மணி நேரம் அப்படின்வாயில, அப்படின்னா வெட்டி கழுதையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்றது அந்த 77 வயசு 72 இதெல்லாம் பேசுறது. இவன் கொண்டு 72 பிரேயர்ல கொண்டுட்டான். அப்ப ஏன் 72 தேவைப்படுது? கத்தி ஃபுல்லா மொட்டை கத்தி. ஆனா உன் மைண்ட் ஷார்ப்பா இருந்தால் கை தட்டுங்க. ஆமென். பிரசங்கி சொல்லுகிறான், இருப்பு ஆயுதம் அழுக்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனான். நான் நீதிமான் என்பதை தீட்டு, நல்லா தீட்டு. எடுத்தோன்னே ஜபத்துக்கு பெறாத, தோத்திரம் போகாத, வெட்டாத, முதல் தீட்டு, சரட்டு. நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தில் நீதிமான், என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவங்களை பிரித்திருக்கிறார். நான் இப்பொழுது குற்றமற்றவனாய் அவர் முன்பாக நிற்கிறேன். நான் தேவனுடைய ஸ்மித்தா இருக்கிறேன், நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன். கத்திய நல்லா தீட்டு, 1/2 மணி நேரம் தீட்டு, 1/2 மணி நேரம் ஜபத்துல 25 நிமிஷம் தீட்டிட்டு வாடா, என்ன ஜப குறிப்பிடான்னு கேளு. வச்சோடனே சட்டு வெளியே
பிசாசெல்லாம் அவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே ஓடிடும், வராது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் தான். இன்று இரவு வேளை உங்கள் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளும்படி இயேசுவின் ரத்தத்தோடு இணைக்கப்படுங்கள். அவர் ரத்தம் உங்களை கழுவட்டும். அவர் ரத்தத்தின் வல்லமையை தியானியுங்கள். அவர் ரத்தத்தின் வல்லமையில் மூழ்குங்கள். எழுந்து நிற்கும் போது மலைகள் உங்களுக்கு முன்பாய் அசையும். நான் நன்மையை பின்பற்றினான், எனக்கு தீமை செய்கிறவன் யார்? உங்களுடைய நீதியை புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் இயேசு சொந்த நீதியை கொடுத்தாரு. சிலரெல்லாம் என்னதான் நீங்க கழுவி கழுவி வச்சாலும், அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் அவன் அந்த மேட்டருக்கு மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவான். அதாவது உள்ள வந்து ஹார்ட் டிஸ்க் சரியில்லை. நீங்க திரும்ப 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 ஆன்டி வைரஸை போட்டு அங்கிள் வைரஸ் எதை போட்டாலும் அது ஒரு மணி நேரத்துக்கு ஓடும். திரும்ப அப்படி நின்றுக்கிறோம், ஹேங் ஆகிக்கிறோம். இப்போ அவனுக்கு முதல் என்ன செய்யணும், ஹார்ட் டிஸ்கை தூக்கிடணும். தூக்கி அப்படியே தலையை சுற்றி ஒரு 3 தடவை துப்பி அதை வந்து தூர போட்டுருங்க. இயேசு நாமத்தில் நான் எனது, என் அறிவு, என்னுடைய மனது, இந்த சுயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி இயேசுவின் நாமத்தில் தேவ நீதின்ற ஹார்ட் டிஸ்கை வாங்கி சரட்டு மாற்றி அது வாட்டுக்கு 500 டிபி 1000 டிபினாலும் 2000 5000 டிபி 10,000 டிபி அது வாட்டுக்கு எவ்வளவு லோடு ஏற்றினீங்கனாலும் அது வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு. இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வேறு இருதயத்தைன்னு சொன்னார்ல, அதை கொடுத்துருக்காரு உங்களுக்கு. ஸோ நல் மனசாட்சி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவன்லாம் விசுவாசத்தில் மலை மாதிரி தான் நிற்பான். இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தை தாக்கியிருக்கான்னா, விசுவாசத்தை தாக்கல சாரே, உங்கள் நல் மனசாட்சியை தாக்கியிருக்கிறான். நீங்கள் நல்லவென்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வீரம் உங்களுக்கு வரும். பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் இடத்துல சொன்னபோது நான் அதிகமாக விசுவாசத்தை வர்த்திக்கப்படுதுன்னு உலகத்தான தான் பார்ப்பேன். அவனை கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துட்டு சொல்லுவேன், இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றால், என் பரமபிதா எனக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசுவை பார்த்து உங்களுக்கு நல்மனசாட்சி வரலையா? இல்லை பரிசுத்தவான்களை பார்த்து வரலையா? அப்போ கூட உங்களுக்கு நல்லவன் தெரியலையா? உங்களை சரி சக விசுவாசியை பார்த்தாச்சு நல்லவன் தெரியல, அதுவும் தெரியலையா? அப்போ துன்மார்க்கனையாச்சும் பாரு, அவனையாச்சும் பார்த்து 4 மார்க் எடுத்தவனை பார்த்தாச்சும் 6 மார்க் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் என்ன வரும், தைரியம் வரும். அவனை பார்த்துட்டு வெட்டியா போன இவனே இவ்வளோ நல்லா இருக்கிறான் அப்படியாச்சும் வா. அதைத்தான் தேவன் கம்பேர் பண்றாரு. இந்த காட்டு புல்லுக்கு ஒளிந்து போகிறவைகளே, மோசே பார்த்து சொல்றான் சார், பவுல் சொல்றார், ஒளிந்து போகிற ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் அந்த மகிமை இருக்கும் என்றால் நிலைத்து நிற்கிற ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு மகிமை எவ்விதமாக இருக்கும்? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் எங்கள் ஊழியத்திற்கு முன்பாக ஒரு ஊழியமே அல்ல. இதெல்லாம் வந்து நல்மனசாட்சி. உங்கள் பாவங்களுக்காக சொந்த கிரயத்தை கொடுத்து, உங்கள் பாவத்தை இல்லை, அதாவது ஒரு நாளைக்கு 490 முறை நீங்கள் பாவம் செய்தாலும், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு காரியத்தில் ஒட்டுமொத்தமாக 490 பாவம் இல்லை, ஒவ்வொரு பாவத்தையும் 490 தடவை செய்யணும். அப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் 490 முறை செய்தாலும் யார் இருக்கீங்களா? இதுவரைக்கும் எவனும் பிறந்ததில்லை, இனிமேல் எவனும் பிறக்க போறதில்லை. 10 கொலையை பண்ணிட்டாங்க ஏரியாக்குள்ள, பெரிய ரவுடிடா. ஒரு ரவுடி கிடையாது. ஒரே நாளில் 490 பேர் நீ குத்தினாலும் அதையும் மன்னிப்பதற்கு தேவன் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் என்பதை என்றைக்கு நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு தான் விசுவாசம் எந்திரிச்சு நிற்கும். நல் மனசாட்சி எல்லாம் சொல்லுங்க. அவனை பார்க்கறதுலே அவன் அப்படியே ரிவர்ஸ்ல போயிடணும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, இந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள கொடுக்குற அந்த ஸ்பிரிட் அங்க இருக்கும், அது உலாவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது தலையில் எது ஊற்றப்படுதோ அதுதான். அவன் கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தங்குன்னு ஆடிட்டு இருந்தோன்னே இவன் அப்படியே போனவன் அப்படி நொந்து போய் தான் வருவான். ஆலயம் என்பது விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை எடுத்து கட்டுவது. தாய்லாந்து தானா, எல்லா கலத்தையும் திறந்துருச்சு, டெட் பாடி எல்லாம் காணோம்,
எவ்வளோ திருட வந்திருப்பேன், ஏதாச்சும் எடுத்துட்டு போயிருப்பான். இல்லை வருக, அதை எப்படா வருக, நாங்கள் இங்கே இருக்குமா என்னடா வருக, மண்டையில் போட போங்கடா. மதுரைக்குள்ள இல்லை, இந்தியாவில் இருக்க அத்தனை கல்லறையும் திறந்து அத்தனை டெட் பாடியும் காணாமல் போனாலும் நான் இயேசுநாதர் வந்தால் நம்ப மாட்டேன், நான் எடுத்துக்கொள்ளப்படாத வரைக்கும் என்பதுதான் நல்மனசாட்சி. நல்மனசாட்சி அந்த இடத்துக்கு நீங்க வரணும் சார், அந்த இடத்துக்கு நீங்க வரணும், அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அந்த அளவுக்கு நீங்க நீதிமான்றதை ஆழமா உணரணும். நல் மனசாட்சி உடையவர்களிடத்தில் விசுவாசம் தாண்டவம் ஆடுகிறது. கையை தட்டு. ஆமென். நல் மனசாட்சி உள்ளவர்களிடத்தில் சொல்லுங்க, விசுவாசம் தாண்டவம் ஆடுகிறது. ஆனால் நல் மனசாட்சி இல்லைன்னா பிரேயர் இருக்கும், எல்லாம் இருக்கும், பால் இருக்கும், பழம் இருக்கும், விசுவாசம் இருக்காது. 4 வகை செய்தி இருக்கும். அடுத்து அப்ப இந்த நல் மனசாட்சி தான் ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் மனுஷன் பழத்தை சாப்பிட்ட உடனே காலியானது எது? நல் மனசாட்சி. அதனால ஃபெய்த் அவனால் ஆப்ரேட் பண்ண. நல் மனசாட்சி தான் பிசாசின் குறி. அது மட்டும் முடிவு எடுத்துக்காங்க, சரியா? இப்ப ஒரே ஒரு ஆள் பார்க்க போறோம். அவன் விசுவாசத்தின் மிகப்பெரிய நபர். அதற்கு காரணம் அவன் சொல்வது என்னவென்றால், நான் சுத்த மனசாட்சி உள்ளவன், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன். வாசிப்ப 2 வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி, விசுவாச வீரனாகிய எலியா. பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் கேட்டாங்க, நீங்கள் யாரை போல ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள்? எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிற அடையாளங்கள் செய்கிறீர்கள், யாரை போல ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை, நான் வேதத்திலே எனக்கு பிடித்த கதாபாத்திரம் எலியா. எலியாவை போல நினைத்த போதெல்லாம் அற்புதம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆறாத வாஞ்சியா இருக்கிறது. எலியா ஜெபித்த போதெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டானா, நினைச்ச போதெல்லாம் அற்புதம். அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு சார், அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. கேம்ப்ல ஃபர்ஸ்ட் காட்ஸ் பவர் ரிலீஸ் ஆனப்ப வருகிற நாட்கள்லாம் வந்து அதுக்குள்ள போகிறோம். திரும்ப முதல் நாள் வந்து நான் கை நீட்டுமோ டக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. ஆவியானவர் சொல்றாரு, ஜஸ்ட் ஃபாலோ மீ. நான் யார் மேலெல்லாம் கை வைக்க சொல்ல அவன் மேலே மட்டும் வை, அவனுக்குள்ள ஒரு பெரிய வல்லம் இறங்க போகுதுன்னாரு. அப்போ ஒரு வருஷத்தில் 3 5 7 இப்படி காட்டுவார். டக்குன்னு வைக்கும்போது அத்தனை பேர் ஃப்ளாட் ஆகுறாங்க. சில நின்று நான் வச்சுட்டு போய் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு விழுகிறாங்க. எல்லாருக்கும் பவர் ஆப்ரேட் ஆகுது. இடையில ஒரு அம்மா வேமா ஒரு பையனை கூட இவன் மேலே தலையில் கை வைங்கினேன், அவன்கிட்ட கை வைக்கிறேன், நத்திங் ஹேப்பன். அவர் சொன்னார், ஜஸ்ட் ஃபாலோ மீனார். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டேவோ அந்த கேம்ப் ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் நினைக்கிறேன். செகண்ட் டே ஜோம் பண்ணுவேன். கர்த்தர் சொன்னார், நேற்று நான் முன்னாடி பண்ணி பின்னாடி வந்தேன், இன்னைக்கு நீ முன்னாடி போகிற, நான் பின்னாடி வரேன்னாரு. நான் மறக்கவே முடியாது. இப்போ சொன்னார் அவர், இப்போ நீ யார் மேலே நீ கை வைக்கிறியோ அது மறக்கவே முடியும். அன்னைக்கு நான் வந்து டெஸ்டே பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் இன் த சென்ஸ் வந்து நான் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறேனோ அங்கே அத்தனை பேர் மேலும் அன்னைக்கு தான் வந்து என் சாய்ஸுக்கு வந்தனால ஒட்டு மொத்தமாக 2000 பேர் விழுந்துட்டாங்க. கேமராமேன்லேருந்து வீடியோ எடுக்கிறவர்லேருந்து இது பிஏ சிஸ்டத்தில் உட்காந்துருந்தாலே விழுந்துட்டு அவன் புறஜாதிங்க டமால் விழுந்துட்டான் பின்னாடி. அப்போ 2வது ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் தேவன் ஊழியம் ஃபர்ஸ்ட்டை தாண்டினா செகண்ட். இந்த எலியா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனவன் நினைச்சா அப்படி செய்வான் அற்புதம். அதுக்கு சொல்லுகிற வார்த்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குது? நல்மனசாட்சி, விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். 2க்கு இருக்க தொடர்பை பேசிக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி. என் வாக்கின் எலியா அப்படின்னா the man of boldness. எல்லாம் சொல்லுங்க. ஆனா ராஜா such a brave heart. நினைச்சே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் போய் படிங்க. எசபேலை பார்த்து சொல்றான், அவளுடைய ரத்தத்தை நாய் நக்கும். அவெல்லாம் அனாயிட்டிங்ல இறங்கிட்டானா அவனை எவனும் பிடிக்க முடியாது. அப்படியா நேரா போய் ராணிக்குன்னு சொல்லிடுவான், ராஜாவை சொல்லிட்டு வந்துடுவான், ஏய் உன் பொண்டாட்டி செத்துருவாடா, அவ ரத்தத்தை நாய் நக்குண்டான்ட்டு. அதெல்லாம் வந்து மனுஷனால வராது. அது தேவனுடைய அத்தகைய அபிஷேகம் பெற்றவன் அவன். அது எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரே ஒரு பேஸ்டா இருந்துச்சு. வாசிங்க, திஸ்பியனா எலியா ஆகாப ராஜா பார்த்து அவனை ஃபர்ஸ்ட் சீன் காட்டும் போது ராஜாட்ட தான் பேசுறான். வாசிங்க. என் வாக்கின்படியே அன்றி. எப்படி என்ன போல்னஸ் பாருங்க. ஏதோ கர்த்தர் பார்த்து சாமி பார்த்து நமக்கு என் வாக்கின்படியே அன்றினா, அன்லெஸ்
ஐ அட்டர் a word. நான் வாயை திறக்காம நீ எத்தனை பேரை கூட்டு வந்து பூஜை போட்டாலும், எத்தனை வந்து யோகிகளையும் ரோகிகளையும் எத்தனை பேரை வர நீ வந்து அவங்க பேர் என்ன இஸ்லாம் தெரிவாங்களே அகோரிகளை கூட்டு வந்தாலும் சரி, என் வாக்கின்படி அன்றி கையை தட்டு. சூரியனை நம்ம கண்ட்ரோல் தான். எலியா சுவிட்ச போட்டாதான் சூரியனை உதிக்கும். நாங்க மோசமான முக்கியமானவங்க. எலைஜா அப்பவே இயற்கை ஆண்டு கொண்டிருந்தவன். இந்த கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியோடு தேவன் எழுப்புகிறார். இயற்கை ஆளுகிறவர்கள், ராஜாக்களிடத்தில் முகமுகமாய் பேசுகிறவர்கள், ராஜாக்களை கடிந்து கொள்ளுகிறவர்கள். இதனை எலியாவின் ஆவி. கையை தட்டு.